வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மே 1 மற்றும் 2ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ நேத்து வந்து ஹாலிடேனால நானும் ஒரு சின்ன ஹாலிடே எடுத்துட்டேன். ஸோ இன்னைக்கு 2 நாளும் சேர்த்து நம்ம பார்த்துடலாம் மக்களே. ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ ஏப்ரல் 30க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடலாம். விச் மினிஸ்ட்ரி லான்ச் த திறன் இனிஷியேட்டிவ்? எந்த அமைச்சகம் திறன் என்ற திட்டத்தை தொடங்கியது அப்படின்னா பள்ளி கல்வித்துறை. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, பண்டிட் சதுர்லால் இஸ் ரிலேட்டட் டு விச் இன்ஸ்ட்ருமெண்ட்? பண்டிட் சதுர்லால் எந்த இசை கருவியோடு தொடர்புடையவர் அப்படின்னா தபேலா. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, வேர் இஸ் த மகுவாண்டர் உல்ஃப் சாஞ்சுரி லொகேட்டட்? மகுவாண்டர் ஓநாய் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா நமக்கு ஜார்க்கண்ட்ல. அடுத்த கேள்வி, ஹூ செலக்டட் அஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா? கனடாவின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மார்க் கார்னி. இவர் வந்து லிபரல் பார்ட்டியை சேர்ந்தவர். எந்த கட்சி அப்படின்னு கேட்டா லிபரல் பார்ட்டி. ஓகேவா? அடுத்த கேள்வி வந்து ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் சிஇஓ ஆஃப் உதய்? உதயின் தலைமை இயக்குநராக தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் புவனேஷ்குமார். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர்? ராணுவ செலவினங்கள் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னா 5வது இடத்துல. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, ஆயுஷ்மான் பாரத் தினம் என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 30ஆம் தேதி. ஸோ இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. மே 1 மற்றும் 2ஆம் தேதிக்கானது. முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம். ஓகேவா? ஆக்சுவலி என்ன அப்படின்னா மே 1ஆம் தேதி பிபிடி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். முந்தின நாள் நைட் வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வந்து ஒரு இடம் வரைக்கும் போக வேண்டியதா திடீர்னு நைட்டு வந்து ஒரு ஒரு பர்சனல் இஷ்யூக்காக போக வேண்டியதாயிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆனதுனால வந்து மே 1 வந்து கிட்டத்தட்ட சாயந்தரம் மேல போட்டு அடுத்த மறுபடியும் மே 2ஆம் தேதி போட்டா இதா இருக்கான்னு சொல்லி தான் 2யும் சேர்த்து போடுறது. பொதுவா நம்ம 2 வீடியோ சேர்த்து போட மாட்டோம். ஒரே தனித்தனியா தான் போடுவோம். ஸோ இந்த ஒரு நாள் இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்து சிரமங்களுக்கு மன்னிக்கவும் மக்களே. தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம். ஸோ தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசை என்ன அப்படின்னா காக்கி சட்டை போடணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசையா இருக்கும். ஒரு பிசி ஆகணும்னு ஆசையா இருக்கலாம், எஸ்ஐ ஆகணும்னு ஆசையா இருக்கலாம், டிஎஸ்பி, ஐபிஎஸ் ஆபீசர் நிறைய பேருக்கு காக்கி சட்டை பிரியர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதாவது காக்கி சட்டைக்காகவே வந்து நம்ம தமிழ்நாட்டுல இந்திய அளவுல வந்து காவலர் நினைவு தினம்னு ஒண்ணு இருக்கு. போலீஸ் காமமரேஷன் டேன்னு. நம்ம தமிழ்நாட்டுல வந்து தமிழக காவலர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டாட போறாங்க. சோ இத பத்தின அறிவிப்பை நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தாரு. சோ என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துடலாமா? சோ தமிழ்நாடு போலீஸ் டே வில் அப்சர்வ்ட் ஆன். தமிழ்நாடு காவலர் தினம் எப்போது அனுசரிக்கப்படும் அப்படின்னா செப்டம்பர் 6ஆம் தேதி. ஏன் இந்த செப்டம்பர் 6ஆம் தேதியை தமிழக காவலர் தினமா கொண்டாடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 150 வருஷம் முன்னாடி போனீங்க அப்படின்னா செப்டம்பர் 6 1859ல நமக்கு மெட்ராஸ் மாவட்ட காவலர் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்ட நாள். மெட்ராஸ் மாவட்ட காவலர் சட்டம், மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இந்த மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்ட நாள் தான் இந்த செப்டம்பர் 6 1859. அதனால தான் இந்த செப்டம்பர் 6 வந்து தமிழக காவலர் தினமா கொண்டாடுறோம். இதே இந்திய அளவுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அக்டோபர் 21 வந்து காவலர் நினைவு தினம், போலீஸ் காமமரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம். காவலர் நினைவு தினம், காவலர் நினைவு தினம், போலீஸ் காமமரேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடும். சோ இது எதுக்காக கொண்டாடுறாங்க இந்த டே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட பிளாஷ்பேக் வந்து ஒரு 100 வருஷம், அதாவது 1859ல இருந்து ஒரு 100 வருஷம் முன்னாடி 1959ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைனா கூட ஒரு சின்ன போர் மாதிரி ஆகும். அதுல ஏற்படும்போது நிறைய காவல் அதிகாரிகள் வந்து தன்னுடைய இன்னுயிரை தியாகம் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதனால அந்த தேதியை வந்து காவலர் நினைவு தினமா கொண்டாடுறோம். தமிழ்நாட்டுல வந்து நிறைய குறிப்பிட்ட நிறைய தினங்கள் வந்து நம்ம புதுசு புதுசா கொண்டாடுறோம். ஓகே, இப்ப கூட நம்ம பாரதிதாசனுடைய அந்த பிறந்த நாளை வந்து தமிழ் வார விழா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். யாருடைய பிறந்த நாளை தமிழ் வார விழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா பாரதிதாசன் அவருடைய பிறந்த தினம் தான் தமிழ் வார விழா அப்படின்னு. அதே மாதிரி நமக்கு வந்து செப்டம்பர் 17ஆம் தேதி நம்ம என்னன்னு கொண்டாடுறோம்? பெரியார் பிறந்த தினத்தை வந்து சமூக நீதி தினம், அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் டே, சமூக நீதி தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். அதே மாதிரி அம்பேத்கர் பிறந்த தினமான ஏப்ரல் 14 ஈக்குவாலிட்டி டே, சமத்துவ தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். சமத்துவ தினம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இப்ப பிப்ரவரி 19 வந்து உவே சாமிநாதர் அவர்களுடைய பிறந்த தினத்தை வந்து தமிழ் இலக்கிய தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம், தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஓகேவா? தமிழ் லிட்ரரி ரெனைசன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய புது புது இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஸ்பெசிஃபிக்கான தமிழ்நாடுக்கு ஸ்பெசிஃபிக்கான நாட்கள்லாம் கொண்டாடும். போலீஸ்ன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் பெண் போலீஸ் போட்டோ பார்த்தோம். 1992ல தமிழ்நாட்டுல வந்து முதல்ல ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் அனைத்து மகளிர் காவல் நிலையம் வந்து சென்னை 1000 லைட்ஸ்ல 1000 விளக்குல வந்து நமக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டன். ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நேஷனல் நியூஸ் போயிடலாம். நேஷனல் நியூஸ்ல வந்து என்ன அப்படின்னா இன்னைக்கு கொஞ்ச நாள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டு கதவை வந்து சில பேர் வந்து தட்டுவாங்க. எதுக்கு தட்டுவாங்க அப்படின்னா தட்டிட்டு உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க, கேஸ் சிலிண்டர் வச்சிருக்கீங்களா, எத்தனை கார் வச்சிருக்கீங்க, ஃப்ரிட்ஜ் இருக்கா, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்லும் போதே புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ்க்காக வருவாங்க. அது கூட இதுவரைக்கும் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சதுல இருந்து சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து கேட்காத இன்னொரு கேள்வியை கேட்க போறாங்க. என்ன அப்படின்னா நீங்க என்ன சாதி அப்படிங்கறது அவங்க வந்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல கேட்க போறாங்க. ஏன்னா நம்மளுடைய மத்திய அரசுல இருந்து முடிவு பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம அதை பத்தி சென்சஸ், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, கேஸ்ட் பேஸ் சென்சஸ் இதெல்லாம் பத்தி என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கேஸ்ட் சென்சஸ் வில் பி கண்டக்டட் அலாங் வித் டேஷ் நேஷனல் சென்சஸ். எந்த மக்கள் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சேர்த்து நடத்தப்படும் அப்படின்னா 16வது. இனி நடக்க போறது வந்து 16வது. ஆக்சுவலி வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்கா சென்சஸ் நடத்தணும். 2011ல லாஸ்டா வந்து 15வது சென்சஸ் வந்து 2011ல. அப்போ 10 வருஷம் கழிச்சு 2021ல நம்ம கண்டக்ட் பண்ணிருக்கணும். ஏன் நடக்கல அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து வீட்டுல அப்படியே அடங்கி லாக்டவுன்ல கடந்த நேரகட்டங்கள் காலகட்டங்கள்ல இருந்தோம். ஏன்னா கொரோனானால அது எடுக்காம போயிட்டோம். பட் கொரோனா முடிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னும் எடுக்காம இருக்காங்க. ஸோ இனிமே எடுப்பாங்க. 2025, 6ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம சென்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எதன் அடிப்படையில் எடுக்கிறாங்க? இதுக்காக ஏதாவது சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டா சட்டம்னு இருக்கு. சென்சஸ் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இந்த சென்சஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1948. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேட்கலாம். ஓகேவா? அது மாதிரி முதல்ல சென்சஸ் அப்படிங்கிறது எப்போ வந்து எடுத்தாங்க அப்படின்னா 1872ல தான் முதல்ல ஃபர்ஸ்ட் சென்சஸ். ஓகேவா? சோ முதல்ல ஒரு 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 சின்க்ரோனைஸ் சென்சஸ் சொல்லுவாங்க. கரெக்டா அந்த அந்த ஒரு ரெகுலேட்டட் சென்சஸா எப்போ எடுத்தாங்க அப்படின்னா 1881ல. அதுக்கப்புறம்ல இருந்து கரெக்டா 1991, 901, 11 இப்படி கரெக்டா போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இப்ப இனி நடக்க போறது வந்து 16வது சென்சஸ். ஓகேவா? இந்த மக்கள் இப்போ வந்து நமக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பு இப்பதான் முதல்ல நம்ம கண்டக்ட் பண்ண போறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதாவது முதல்ல 1881ல இருந்து 1881ல இருந்து 1931 வரைக்கும் நமக்கு கேஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க. அதாவது மக்கள் கணக்கெடுப்பு கூட நீங்க என்ன சாதி அப்படிங்கறதையும் கேட்டாங்க. ஓகேவா? 1941லையும் எடுத்தாங்க. ஆனா அதற்கான டேட்டாவை பப்ளிஷ் பண்ணல. அதுக்கப்புறம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு 1951, 61, 71, 81, 91, 2001, 11 7 சென்சஸ். ஓகேவா? 7 நமக்கு அதாவது இது வந்து 15வது சென்சஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஓவரால் சென்சஸ். நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இது வந்து 7வது சென்சஸ். நடைபெற போது வந்து 8வது சென்சஸ். ஓகேவா? சோ அப்போ 1941க்கு அப்புறம் டேட்டா பப்ளிஷ் பண்ணல. சோ இப்போ இனிமே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட சாதிவாரி கணக்கெடுப்பும் வந்து சேர்ந்து எடுக்க போறாங்க. இது தேவையா தேவையில்லையாங்க நம்ம இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம். இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். தனியா இன்னொரு வீடியோல கூட நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லும்போது யார் எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க கிராமப்புறத்துல இருந்தீங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஓகேவா? அந்த ஊரக வளர்ச்சித்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல மினிஸ்ட்ரி. சோ அவங்க தான் எடுப்பாங்க. இதே நகர்ப்புறமா இருந்தீங்க அப்படின்னா வீட்டு வசதித்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. ஓகேவா? சோ நம்ம நம்ம 15வது சென்சஸ்ல இருந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த சென்சஸ் உடைய கமிஷனர் யாரு? அதாவது 15வது சென்சஸ் டைம்ல கமிஷனரா இருந்தவர் யார் அப்படின்னா சந்திரமௌலி. சந்திரமௌலி அப்படிங்கிறவர் தான் பாத்தீங்க அப்படின்னா அப்போ 15வது சென்சஸ்க்கு வந்து கமிஷனரா இருந்தவர், சென்சஸ் கமிஷனரா இருந்தவர். அந்த சென்சஸினுடைய அந்த தீம் அதாவது கருப்பொருள் ஒண்ணு இருக்கும். அது என்ன அப்படின்னா அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர். அதாவது நம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம் எதிர்காலம். ஓகேவா? அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது 15வது. நான் சொல்ற எல்லாமே முடிஞ்சு 2011க்கானது. இனி வரக்கூடியது வந்து இனிதான் சொல்லுவாங்க. ஓகே, இனி சொல்லும்போது டீடைல் சொல்லிருக்கணும். இதுல இருந்து கேள்வி கேட்டா எல்லாமே டீடைலா ஆன்சர் போட்டிருக்கேன். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா
பெரிய ஒரு பெயிண்டிங்கா இருக்கு. என்ன பெயிண்டிங்ன்னு பார்த்தா கெஸ் பண்ண முடியுதா? பார்த்துட்டு இருக்க பெண்கள் கெஸ் பண்ணிடலாம். இதுல வந்து சாரி, சுடிதார் டிசைன் இதெல்லாம் நெறைய இருக்கும். மதுபானி இதுல வந்து நெறைய டிசைன்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ மதுபானி பெயிண்டிங் தான் அது. ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த எந்த மாநிலத்தினுடைய முதல்வர் இருக்காரு? ஸோ பார்த்தா கெஸ் பண்ண முடியுதா? இங்கேருந்து பார்த்தா தூரத்துல இருக்காரா? ஓகே. என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தேர் வாஸ் த லார்ஜஸ்ட் மதுபானி பெயிண்டிங் அன்வீல்ட். மிகப்பெரிய மதுபானி ஓவியம் எங்க அமைக்கப்பட்டது அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ல இனிமே கேட்கலாம். எங்கேயாச்சும் கேட்கலாம். அதாவது வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெயிண்டிங் அப்படின்னு இருக்கும். நான் ரொம்ப டீட்டெயிலா போல. ஒரு 2, 3 ஸ்டேட்டு அந்த அந்த ஸ்டேட் இப்போ ஒரு மாநிலம்னா, இப்போ வந்து ஒண்ணும் இல்ல. கரகாட்டம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லுவோமா? ஸோ இந்த மாரி வந்து இப்போ வந்து இப்போ நமக்கு மோகினியாட்டம்னா கேரளா. இந்த மாரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஸ்பெசிஃபிக்கான ஓவியங்கள் இருக்கும். பெயிண்டிங் இருக்கும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, பீகாருடையது வந்து மதுபானி. அப்போ மதுபானி அப்படிங்கிறது எங்களுடையது அப்படின்னா, பீகாருடையது. கலம்காரின்னு சொல்லுவாங்க. கலம்காரி சாரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கலம்காரி. கலம்காரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆந்திராவினுடையது. ஆந்திர பிரதேஷனுடையது கலம்காரி அப்படிங்கிறது. அதே மாரி வார்லி, வார்லி பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்லி. வார்லி பெயிண்டிங் அப்படிங்கிறது வந்து மகாராஷ்டிராவுடையது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயாவது உங்களுக்கு எக்ஸாம்ல ஏதாவது கேட்கலாம். அதே மாரி இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் மக்களே என்ன அப்படின்னா, இந்த பாண்டிச்சேரியில அசிஸ்டன்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல வந்து லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம இதுல இருந்து நெறைய கேள்விகள் வந்திருக்கு. நெறைய கேள்வி வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கூட நமக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் கூட ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதாவது வந்து நெறைய கொஸ்டின் கூட பார்த்தேன். எல்லாமே நம்ம நம்ம கிளாஸ்ல எடுத்தது நெறைய இருந்து. இன்னொரு ஸ்டூடண்ட் வந்து ஏதோ டியர் 1 எக்ஸாம்ல செலக்ட் ஆனதாவும் கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்பவே ஹேப்பியா இருந்து. அதாவது பாண்டிச்சேரி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் எப்படி அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாரி கேட்பாங்க. அது அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியே சொல்ல முடியாது. இந்த வருஷம், இந்த மாசம் பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. உழைப்பு வீணா போகல. ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் வேவ்ஸ் சம்மிட் ஹெல்ட்? முதல் வேவ்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து நெறைய முக்கியமான திரை பிரபலங்கள்லாம் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னா, மும்பைல தான் இருக்காங்க. எங்க அப்படின்னா, வேவ்ஸ் உச்சி மாநாட்டுல. ஓகேவா? ஸோ வேவ்ஸ் உச்சி அதாவது வேவ்ஸ் அப்படிங்கிறது அதாவது வந்து உலக இதுல ஒரு மாநாடு. இதுல வந்து முதல்ல நம்ம எங்க நடக்குது அப்படின்னா, நமக்கு இந்தியால நடக்குது. இந்தியால எங்க அப்படின்னா நமக்கு மும்பைல நடைபெறுது. ஃபர்ஸ்ட் வேவ்ஸ் சமிட். அந்த வேவ்ஸ் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நமக்கு வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சமிட். வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சமிட். ஓகேவா? ஸோ இதான் வேவ்ஸ்னுடைய ஃபுல் ஃபார்ம். இதனுடைய உச்சி மாநாடு எங்க நடைபெறுது அப்படின்னா மும்பைல. ஸோ இதை பிரதமர் மோடி அவர்கள்லாம் போயிருந்தார். ஓகேவா? என்ன அப்படின்னா அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொன்னார். என்ன அப்படின்னா அதாவது ஆரஞ்சு எக்கனாமி, அதாவது ஆரஞ்சு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு இதை பத்தி பேசினார். ஆரஞ்சுனா சாப்பிடுற ஆரஞ்சு இல்ல. இந்த ஆரஞ்ச் எக்கனாமி அப்படிங்கிற இந்த டேர்ம் பத்தி உங்களுக்கு எக்ஸாம்ல ஏதாவது குரூப் ஒன்ல இல்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்ல வரலாம். ஆரஞ்ச் எக்கனாமி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, அதாவது இந்த கலைத்துறைலாம் இருக்குல்ல. அதாவது கிரியேட்டிவிட்டி, கல்ச்சரல் இந்த இந்த மாரி அந்த கலைத்துறை இந்த மியூசிக், ஆர்ட்ஸ் இதுல இருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய ஒரு பொருளாதாரம். இதுதான் ஆரஞ்ச் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னோவேஷன் இதுல இருந்து இத பேஸ் பண்ணி உருவாகுற ஒரு எக்கனாமி தான் வந்து ஆரஞ்ச் எக்கனாமி. அப்ப ஆரஞ்ச் எக்கனாமினா என்னன்னா புரிஞ்சுக்கோங்க. இந்த இந்த கலைத்துறை, கிரியேட்டிவிட்டி, கல்ச்சரல், இன்னோவேஷன் இதுல இருந்து உருவாகும் இதன் அடிப்படையில வரக்கூடிய பொருளாதாரம் தான் ஆரஞ்ச் எக்கனாமி. ஆரஞ்ச் எக்கனாமி நல்லா வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறதையும் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு. ஸோ ஆரஞ்ச் எக்கனாமி அப்படிங்கிற டேர்ம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரஞ்ச் பொருளாதாரம். ஓகேவா? டன். அடுத்து போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ் போயிடலாம். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்பாயின்மெண்ட்ஸ்ல வந்து அஹ், அதாவது ரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு பத்தி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய படங்கள் எல்லாம் கூட ஒரு ரா ரா ஏஜென்ட் அது இதெல்லாம் வந்து நிறைய சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரா அமைப்பினுடைய தலைவர் முன்னாள் தலைவரா இருந்த அலோக் ஜோஷி தான் இவருடைய பேர் என்ன அப்படின்னா அலோக். ஓகேவா? இந்த அலோக் அவர்களை என்னவா போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேர்மன் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்ட், தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவினுடைய தலைவராக யார் நியமிக்கப்பட்டவங்க அப்படின்னா அலோக் ஜோஷி அவர்கள். இது வந்து என்ன அப்படின்னா இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு. இதை வந்து ரிவாம் பண்ணியிருக்காங்க, அதை புதுப்பிச்சிருக்காங்க மறுபடியும். ஓகேவா? அதை மறுசீரமைச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து மொத்தம் அதாவது இது பிக்சட் பாடி, இது வந்து ஒரு பெர்மனன்ட் பாடி இல்ல, இது மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இது வந்து அதோடைய கம்போசிஷன் எத்தனை பேர் இருக்குன்னு எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்கும். இது வந்து 7 மெம்பர் பாடி. இப்போதைக்கு அதுக்கு தலைவராட்டு அலோக் ஜோஷி அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க.
அதாவது இப்போ பாகிஸ்தான் கூட நிறைய பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. அதாவது இப்போ கரண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, அந்த வாகா பார்டர வந்து பாகிஸ்தான் மூடிட்டாங்க. அதாவது நம்ம இங்கேருந்து நிறைய பேர அனுப்புறோம். ஓகேவா? அதாவது உங்க ஊர்ல உள்ளவங்கலாம் நீங்க நீங்க கூப்பிட்டுக்கங்க. எங்களுக்கு தேவையில்ல அப்படின்லாம் வெளிய போங்கன்னு சொல்லி அனுப்புறோம். அது உள்ள அது மனிதாபிமானம் உள்ள அது எல்லாம் செகண்டரி. ஓகேவா? அனுப்புறாங்க. ஓகேவா? வெளிய அனுப்புறாங்க. அனுப்பும்போது இவங்க எல்லைய மூடிட்டு நாங்க எங்களுக்கு அவங்க வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கு. ஆ அதாவது போர் பதட்டமும் வந்து நெறைய இடங்கள்ல இருக்கிறதா வந்து செய்திகள்ல எல்லாம் நம்ம வந்து பார்க்க தான் செய்றோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அஜித் டோவல் இந்தியாவுடைய ஜேம்ஸ் பாண்ட் யாரு? நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் யாரு அப்படின்னா, அஜித் டோவல். பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் நம்ம வந்து நித்தி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பினுடைய சிஇஓவா இருக்கக்கூடியவர் தான் இந்த பிவிஆர் சுப்பிரமணியம். இவருக்கு வந்து இன்னொரு கமிட்டியுடைய சேர்மனா இப்ப போட்டிருக்காங்க. என்ன கமிட்டி அப்படின்னா, அதாவது நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் ஒண்ணு இருக்கு. அதனுடைய கமிட்டி சேர்மன். நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன். அதாவது தேசிய உற்பத்தி திட்டம். தேசிய உற்பத்தி திட்டத்துக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவினுடைய தலைவராட்டு பிவிஆர் சுப்பிரமணியம் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அமிதேஷ் குமார் சின்ஹா இருக்காருல்ல, அவரை இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்தியா குறைக்கடத்தி திட்டம். இந்தி குறைக்கடத்தி திட்டம். ஸோ குறைக்கடத்தி திட்டம் இந்திய செமிகண்டக்டர் மிஷன் இதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஸோ இது கமிட்டி இல்ல இதனுடைய சிஇஓ இந்த செமிகண்டக்டர் மிஷனுடைய சிஇஓ இது வந்து இதனுடைய கமிட்டியுடைய சேர்மேனாக பிவிஆர் சுப்பிரமணியம். இந்த செமிகண்டக்டர் மிஷனுடைய சிஇஓ வாட்டி யாரு? அமிதேஷ் குமார் சின்ஹா. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக் போயிடலாம். சயின்ஸ் அண்ட் டெக்ல பாத்தீங்க அப்படின்னா அமேசான் அப்படிங்கிறது நம்ம வந்து பொருள் வாங்குறது விற்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுல என்ன அமேசான் வந்து ப்ராஜெக்ட் குயிப்பர் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே உள்ளது இப்ப சமீபத்தில் செய்திகள் வந்தனால மறுபடியும் பாக்குறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் குயிப்பர் திட்டம் எந்த அமைப்பினுடையது அப்படின்னா அமேசானுடையது. ஒண்ணும் இல்ல அதாவது அதாவது அமேசான் வந்து சேட்டலைட் நிறைய அனுப்புறாங்க. அதாவது லோயர் எர்த் ஆர்பிட். ஓகேவா? எல்இஓ அப்படின்னு லியோ அப்படின்னு சொல்லக்கூடிய லோயர் எர்த் ஆர்பிட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 3236 சேட்டலைட் அனுப்புறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஒரு சேட்டலைட் நெட்வொர்க் மாதிரி உருவாக்க போறாங்க. ஓகேவா? எதற்காக அப்படின்னா ஒன்றும் இல்லை சிம்பிளா ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டுக்காக தான். இப்போ நம்ம வந்து என்ன சொல்றது, சைனால எல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தோம். சைனால வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, 10Gயே கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ அதனால ஹை ஸ்பீட் இன்டர்நெட்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் சார்பில் இது பண்ணதான் ப்ராஜெக்ட் குயிப்பர். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட் குயிப்பர்னா என்னன்னு போச்சுன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டுக்காக நிறைய சேட்டலைட் அனுப்புறாங்க. அதுதான் ப்ராஜெக்ட் குயிப்பர் அப்படிங்கிறது. ஓகேவா? சைனா சமீபத்தில் 10G வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு 10G நெட்வொர்க் லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல செய்திகள் இருந்த ஒரு புத்தகம். ஹூஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் த காஷ்மீர் ஷால். தி காஷ்மீர் ஷால் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா ரோசி. ரோசி தாமஸ். ஓகேவா? காஷ்மீர்ல இருக்கவங்க கலரா இருப்பாங்க, ரோஸா இருப்பாங்க. ஓகேவா? ரோஸ் கலர்ல இருப்பாங்க. ஸோ அதனால ரோசி. காஷ்மீர் ரோசி. ஓகேவா? காஷ்மீர் ரோஸ். காஷ்மீர் ரோஸ் ரோசி தாமஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பானு முஸ்தக் நம்ம சமீபத்துல பார்த்தோம். ஸோ இவங்களுடைய புத்தகம் வந்து ஹாட் லேம்ப் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஹாட் லேம்ப் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பானு முஸ்தக். சையத் கிரமணி யார் அப்படின்னா இந்தியாவுடைய முன்னாள் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஓகே, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இவர் எழுதிய ஒரு புத்தகம் வந்து ஸ்டம்ப்டு. அதாவது ஸ்டம்ப்ட் அப்படிங்கிற புத்தகம் பெரிய பேரா இருக்கும். ஸ்டம்ப்டு லைஃப் பிஹைண்ட் அண்ட் பியாண்ட் த 22 யார்ட்ஸ். லைஃப் பிஹைண்ட் அண்ட் பியாண்ட் த 22 யார்ட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய இவருடைய சுயசரிதை. ஓகேவா? அத சையத் கிரமணியுடைய ஆட்டோபயோகிராஃபி தான் இந்த ஸ்டம்ப்ட் அப்படிங்கிற புத்தகம். ஓகேவா? PS ராமன் நம்ம ஆல்ரெடி தெரியும், நிறைய வாட்டி பார்த்துட்டோம், எக்ஸாம்ல கேட்கலாம். அதாவது என்ன அப்படின்னா லியோ த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் சிஎஸ்கே. நம்ம தமிழ்நாடுடைய அரசு தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் எழுதிய புத்தகம் த லியோ த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படி புத்தகம் எழுதிய PS ராமன். அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போயிடலாம். ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா விச் டீம் ஒன் த பிரீமியர் லீக் 2024-25 ஃபுட்பால் போட்டி 2024 இருந்து பிரீமியர் லீக் வென்ற அணியது அப்படின்னா லிவர்பூல் அணி தான். ஃபுட்பால் பாக்குற பழக்கம் எனக்கு கிடையாது, யாராவது பாக்குறவங்க தான் சொல்லுங்க. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லேபர் டே, சர்வதேச தொழிலாளர் தினம், உழைப்பாளர் தினம். என்னை கொண்டாடப்படுது அப்படின்னா தலை பர்த்டே மே 1. ஓகேவா? ஸோ மே 1ஆம் தேதி தான் இது நம்ம கொண்டாடுறோம். முதல்ல இது வந்து என்ன அப்படின்னா இதோடைய ஆரிஜின் பாத்தீங்க அப்படின்னா சிகாகோல இது பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நிறைய போராட்டம், அதாவது ஹே மார்க்கெட் அஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை,
நம்ம இப்போ வந்து வேலைக்காக படிச்சுட்டு இருப்போம். நெறைய பேர் வேலைக்கு போய் படிச்சுட்டு இருப்பீங்க. அதாவது வொர்க் டைம் வந்து 8 மணி நேரம். ஓகேவா? இந்த 8 மணி நேரம்ங்கிறதே வேலை பார்க்கிறதே கடுப்பா இருக்கும் நெறைய பேருக்கு. அதுலயும் வந்து உணவு இடைவேளை, டீ பிரேக் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அந்த 8 மணி நேரம் எங்களுக்கு வொர்க் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 1880கள்ல வந்து போராட்டம் நடத்தி, துப்பாக்கி சூட்ல நெறைய பேர் இறந்துலாம் போனாங்க. இப்ப நம்ம வந்து நெறைய சலுகைகள அனுபவிக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதற்கு முக்கியமான காரணம் முன்னாடி நடந்த போராட்டம். அது உலக அளவிலயும் சரி, தேசிய அளவிலயும் சரி, தமிழ்நாட்டு அளவிலயும் சரி. ஓகேவா? ஸோ வந்து அதனால தான் மே 1 வந்து உழைப்பாளர் தினமா வந்து கொண்டாடுறாங்க. அந்த மே 1 போராட்டங்கள்லாம் வச்சுட்டு, நம்ம இந்தியால முதல்ல வந்து அ உழைப்பாளர் தினம், அதாவது லேபர் டே எப்போ கொண்டாடப்பட்டது அப்டின்னா, மே 1 1923ல. இதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் யாரு? சிங்காரவேலர். சிங்காரவேலர். ஓகேவா? நம்ம ஸ்டேட்டுக்காரர். ஓகேவா? மே 1 1923ல தான் அதாவது 1923ல முதல்ல வந்து இந்தியாலயே வந்து லேபர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடினாங்க. முக்கியமான காரணம் சிங்காரவேலர். அடுத்த போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் டே. மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநில தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நமக்கு எல்லாம் தெரியும். இப்ப மகாராஷ்டிரா இங்க இருக்கு. பாம்பே வந்து இந்த அப்படி சந்துக்குள்ள இருக்கும். ஓகேவா? ஸோ மகாராஷ்டிரா இங்க இருக்கு. குஜராத் இங்க இருக்கும். பாம்பே இங்க இருக்கும். ஓகேவா? அதாவது குஜராத், மகாராஷ்டிரா. தனித்தனி மாநிலங்கள். ஓகேவா? இது வந்து எப்படி அதாவது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, 1960க்கு முன்னாடி வரைக்கு இது 2ம் சேர்த்து ஒரே மாநிலம். பேர் வந்து பாம்பே. ஓகேவா? ஸோ பாம்பே அப்படிங்கிற மாநிலம். ஓகே. அதனால தான் புரியுதா? அப்ப ஐஐடி பாம்பேன்னு பேர் வச்சாங்க. ஓகேவா? ஸோ பாம்பே அப்படிங்கிறது வந்து 1960கள்ல 2ஆ பிரியுது. இதுவும் வந்து முழுக்க முழுக்க மொழி சார்பா தான் பிரிஞ்சது. ஏன்னா குஜராத்தி மொழி பேசுறவங்க, மராத்தி பேசுறவங்க. ஸோ குஜராத், மகாராஷ்டிரா 2ஆ பிரிஞ்சு எப்போ அப்டின்னா, மே 1 1960. அதனால தான் மே 1ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநில தினமும், குஜராத் மாநில தினமும். ஓகேவா? வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கலாம் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பாருங்க. ஏன்னா உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. ஸோ அடுத்து உஜ்வாலா தினம். உஜ்வாலா அப்படிங்கிற இந்த திட்டம். ஓகேவா? நமக்கு வந்து வீட்ல அந்த ஃப்ரீ கேஸ்க்கு அந்த எல்பிஜி கனெக்ஷன் வீட்ல அந்த ஃப்ரீயா அந்த கேஸ் சிலிண்டர் இந்த திட்டம் தான் வந்து உஜ்வாலா திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா மே 1 2016. இந்த மே 1 2016 தான் நம்ம என்னன்னு அந்த அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தினம். உஜ்வாலா திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உஜ்வாலா டே. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தினுடைய பெயர். அதனால அத ஆரம்பிச்ச தினத்த வந்து மே 1 உஜ்வாலா தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். அடுத்தது வேர்ல்டு டூனா டே. அது என்ன சார் டூனா? டூனானா ஒரு மீன். ஓகேவா? ஸோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி மே 2ஆம் தேதி வந்து வேர்ல்ட் டியூனா டே இன்னைக்கு கொண்டாடுறோம். டியூனா வந்து ஃபிஷ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தினமொரு திட்டம். தினமொரு திட்டத்துல இடைப்பாவடி திட்டம் லாஸ்ட் இயர் கோகுல் மிஷன். யார் சார் இந்த கோகுல் அப்படின்னா, கோகுல்னா மாடு. ஸோ 2014ல ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, நம்ம நாட்டு மாடுகள வந்து நாட்டு மாடுகள், பசுக்கள் இது எல்லாத்தையும் வந்து காக்கிறதற்கான ஒரு திட்டம். பாதுகாக்கிறதற்கான திட்டம் தான் வந்து இந்த ராஷ்டிரிய கோகுல் மிஷன். ஓகேவா? டன். இயர் ரொம்ப முக்கியம். 2014 இயர் கேட்பாங்க. அடுத்து கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்வி, லாஸ்ட் கிளாஸ்ல கேட்ட கேள்விக்கான சரியான விடை ஆர்டிகிள் 24. இதுதான் வந்து நமக்கு இந்த குழந்தை தொழிலாளர்கள் பத்தி பேசக்கூடிய ஆர்டிகிள். இப்போ இன்னைக்கான கேள்வி, அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் இன்சைட் திட்டங்கள், இந்த சைட் வருடங்கள். நீங்கள் நலமா, மனுநீதி, குரல் முற்றோதல், இல்லம் தேடி கல்வி. இந்த சைடுல இயர் வந்து 2000, 2021, 2024, 1969. என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சரியாட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்துருக்கோம் மறக்காம என்ன ஆன்சர் அப்படி ஏஆ பிஆ சிஆ டிஆ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம் மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்களுக்காக சொல்லிடுறேன். இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்றவங்களுக்கு அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரை கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். குரூப் 1, 2, 4 எல்லாத்துக்குமே இதுல இன்க்ளூட் ஆயிரும். இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்புவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம். டெஸ்ட் வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்லயும் இருக்கும். பிளஸ் பிடிஎஃபாவும் உங்களுக்கு அனுப்புவோம். இந்த மாதிரி மாசத்துக்கு 4 வாரத்துக்கு உங்களுக்கு வந்துடும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே மெட்டீரியல் இருக்கும். சாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஏப்ரல் 3வது வாரத்துக்கானது. நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட் இருக்கும். கிளாஸ்ல நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லலாம். அந்த எல்லா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இதுல ஆட் பண்ணிருப்போம். கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு இந்த மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மக்களே. இங்கிலீஷ்லயும் இருக்கும், கீழே தமிழ்லயும் இருக்கும். இம்பார்ட்டன்ட் எல்லாம் ரெட்ல ஹைலைட் பண்ணியிருப்போம். டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாரந்தோறும் 25 கேள்விகள் டெஸ்ட் இருக்கும். அந்த எல்லா கேள்விகளுமே வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்வி, மேட்ச் பொறுத்துக, சரியான இணையை தேர்ந்தெடுக்க, இந்த மாதிரி இப்போ எப்படி ட்ரெண்ட்ல கேட்கறாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய கேள்விகள் இருக்கும்.
நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் நிறைய ஸ்டாட்டிக் கொஸ்டின் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அது நீங்க எங்க படிச்சீங்களா அப்படின்னா இதுல எக்ஸ்பிளனேஷன்ல அதை ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதுல எல்லாமே டெஸ்ட்ல டீடைலா கொடுத்துருப்போம். ஸோ இதுல இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அக்டோபர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் எல்லாம் அனுப்பிடும். அதுக்கப்புறம் மேல இருந்து ஒவ்வொரு வாரந்தோறும் உங்களுக்கு வந்துடும். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது மட்டுமே போதுமானது. ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ உங்களுக்கு இதுலயே உள்ள வாட்ஸ்அப்ல எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துலாம் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கு. அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல டெலகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க டைப் பண்ணாலும் நம்மளுடைய சேனல் வரும். இல்ல நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி தமிழரசு மேகசின்ல இருந்து நம்ம சில குவிசஸ், நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருந்து நிறைய குவிசஸ் போடுவோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங் இங்கிலீஷ்ல வந்து தி ஹிந்து, தமிழ்ல தினமணி, அப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் அப்டேட்ஸ், ஏதாவது முக்கியமான நியூஸ், நம்மளுடைய பேட்ச் டீடைல்ஸ், ஏதாச்சும் ஆஃபர்ஸ், இது எல்லாமே நம்ம இதுல அப்டேட் பண்ணுவோம் மக்களே. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. தமிழ்நாடு காவலர் தினம் செப்டம்பர் 6ஆம் தேதி கொண்டாடப்படும். அதற்கு அடுத்தது இந்த 16வது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்தப்படும். மிகப்பெரிய மதுபானி ஓவியம் வந்து எங்க அப்படின்னா பீகார். முதல் வேவ்ஸ் உச்சி மாநாடு, ஃபர்ஸ்ட் வேவ் சமிட் வந்து மும்பை மகாராஷ்டிரால. இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் போர்டு, அதாவது ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம், NSABன்னு கொடுத்து கூட கேட்கலாம். ஓகேவா? தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவின் தலைவர் அலோக் ஜோஷி. அடுத்தது ப்ராஜெக்ட் குயிப்பர். குயிப்பர் திட்டம் வந்து அமேசானுடையது. நெக்ஸ்ட் இந்த காஷ்மீர் ஷால் அப்படிங்கிற புத்தகத்தின் ஆசிரியர் காஷ்மீர் ரோசி தாமஸ். பிரீமியர் லீக்ல ஜெயிச்சது வந்து லிவர்பூல் அணி. அதற்கு அடுத்தது சர்வதேச தொழிலாளர் தினம் லேபர் டே மே 1, மகாராஷ்டிரா குஜராத் மாநில தினமும் மே 1, உஜ்வாலா தினமும் மே 1, வேர்ல்ட் டூனா டே வந்து மே 2. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலகிராம்ல போடுற குவிஸ் எல்லாம் மறக்காம அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.